வணக்கம். வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகளுக்காக காவேரி ஜெகநாதன். முதலில் தலைப்புச் செய்திகள். கிணற்று நீரில் மூழ்கியதால் மருத்துவ மாணவிகள் உயிரிழக்கவில்லை. சிபிசிஐடி காவல்துறையினர் அறிக்கை தாக்கல். வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். முதல் நாளே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். கெயில் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். சமநிலை இணைய சேவைக்கு ட்ராய் ஆதரவு. விதியை மீறினால் 50,000 ரூபாய் அபராதம். விழுப்புரம் அருகே தனியார் மருத்துவக் கல்லூரி மாணவிகள் 3 பேரும் கிணற்று நீரில் மூழ்கியதால் உயிரிழக்கவில்லை என சிபிசிஐடி காவல் பிரிவினர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்துள்ளனர். இதுபற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் கோபிநாத். விழுப்புரம் மாவட்டத்தில் 3 கல்லூரி மாணவிகள் கிணற்றில் சடலமாக மீட்கப்பட்டது தொடர்பான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வந்தது. இந்த விசாரணையில் சிபிசிஐடி காவல்துறையினர் அவர்களது அறிக்கையை இன்று சமர்ப்பித்தனர். இந்த அறிக்கையில் பல அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிக்கையோடு 3 மாணவிகளின் பிரேத பரிசோதனை அறிக்கையும் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் மாணவிகள் 3 பேரும் தற்கொலை செய்து கொள்ளவில்லை என்ற அதிர்ச்சியூட்டும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த அறிக்கையில் மாணவிகளின் நுரையீரலில் தண்ணீர் தேங்காததால் இவர்கள் கிணற்றில் குதித்து தற்கொலை செய்ய வாய்ப்பில்லை என்று கூறப்பட்டுள்ளது. மேலும் மாணவிகள் 3 பேரும் மூச்சு திணறல் ஏற்பட்டது காரணமாகவே இறந்துள்ளதாகவும் இந்த பிரேத பரிசோதனை அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்த அறிக்கையில இந்த 3 மாணவிகளும் தண்ணீரிலே மூழ்கடிக்கப்பட்டு இறக்கவில்லை என்று அந்த அறிக்கையே சொல்கிறது. அப்ப தண்ணீரில் மூழ்கடிக்கப்பட்டு இறக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கிணற்றுக்கு வெளியிலேயே கொலை செய்யப்பட்டு கிணற்றுக்குள் வீசப்பட்டிருக்கிறார்கள் என்று நாங்கள் சொல்லுகிற இந்த வாதம் என்பது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. இது திட்டமிட்ட படுகொலை தான் நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். அன்னிலிருந்து இது தற்கொலை கிடையாது, படுகொலை தான் சொல்லிட்டு இருக்கோம். அதன் கூட்டு நீதி அரசரும் இன்னைக்கு மாலாவும் நாளைக்கு காலையில் ஃபர்ஸ்ட் கேஸாக இதை எடுத்துக்கிறேன் இருக்காங்க. பிரேத பரிசோதனையிலையும் நமக்கு சாதகமாக தான் இந்த மாதிரி வந்திருக்கு ரிப்போர்ட். இதனால் இதுநாள் வரை தற்கொலை என்று கூறப்பட்டு வந்த நிலையில் 3 மாணவிகளும் கொலை செய்யப்பட்டதற்கான பல ஆதாரங்கள் இன்று வெளியாகியுள்ளன. இதனிடையே இந்த வழக்கானது நாளை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் வழக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட உள்ளது. இந்த விசாரணையின் முடிவில் மேலும் பல உண்மை தகவல்கள் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வேந்தர் செய்திகளுக்காக சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் பாலாவுடன் கோபிநாத். வருகிற 16ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை கூடுகிறது. அதே நாளில் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பேரவை செயலர் ஜமாலுதீன் வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் வருகிற 16ஆம் தேதி தமிழக சட்டப்பேரவை காலை 11 மணிக்கு கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே நாளில் நிதியமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதிமுக அரசின் கடைசி இடைக்கால நிதிநிலை அறிக்கை இது என்பதால் இதில் புதிய அறிவிப்புகள் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. வருகிற 16ஆம் தேதி சட்டப்பேரவை தலைவர் தனபால் தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற உள்ளது. கூட்டத்தில் சட்டப்பேரவை எத்தனை நாள் நடைபெறும் என்பது முடிவு செய்யப்படும். கெயில் திட்ட விவகாரத்தில் விவசாயிகளுக்கு எவ்வித பாதிப்பும் ஏற்படக்கூடாது என முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக கடிதம் ஒன்றை அவர் பிரதமர் மோடிக்கு எழுதியுள்ளார். தமிழகத்தில் கெயில் நிறுவன திட்டத்திற்கான எரிவாயு குழாய்கள் நெடுஞ்சாலைகளின் ஓரமாக பதிக்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ள முதல்வர் ஜெயலலிதா தற்போதுள்ள திட்டத்தால் 7 மாவட்டத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். கேரள மாநிலத்தில் நெடுஞ்சாலை ஓரத்தில் எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள முதல்வர் ஜெயலலிதா விளைநிலங்களில் குழாய் பதிக்க அனுமதி அளிக்கப்பட்டதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் சீராய்வு மனு தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கெயில் நிறுவன திட்டத்திற்கு அனுமதி அளித்ததை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனு தாக்கல் செய்யப்பட்டது. கெயில் நிறுவன திட்டத்திற்காக தமிழகத்தின் கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு, நாமக்கல், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் ஆகிய 7 மாவட்டங்கள் வழியாக குழாய்கள் பதிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டன. இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடாது என தமிழக அரசு பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்தது. இதனை எதிர்த்து தாக்கல் செய்த தமிழக அரசின் மேல்முறையீட்டு மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற அமர்வு தமிழகத்தில் விளைநிலங்கள் வழியாக
குழாய் மூலம் எரிவாயு கொண்டு செல்லும் திட்டத்தை கெயில் நிறுவனம் செயல்படுத்தலாம் என்று தீர்ப்பளித்தது. இதனை எதிர்த்து தமிழக அரசின் சார்பில் வழக்கறிஞர் பாலாஜி உச்சநீதிமன்றத்தில் இன்று சீராய்வு மனுவை தாக்கல் செய்தார். இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டால் 1,00,000 மரங்கள் வெட்டப்படும் அபாயம் இருப்பதால் விவசாய நிலங்களை தவிர்த்து எரிவாயு குழாய்களை சாலையோரம் பதிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் அந்த சீராய்வு மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. மாறுபட்ட கட்டணத்தில் தகவல் பதிவிறக்கம் செய்யும் நிலை வருவதை அனுமதிக்க முடியாது என சமநிலை இணைய சேவைக்கு ஆதரவு தொலைத்தொடர்பாக ஒழுங்குமுறை ஆணையம் அறிவித்துள்ளது. இணையத்தை பயன்படுத்தும் நபர் எதை வேண்டுமானாலும் பார்க்க, எந்த இணைய சேவை நிறுவனத்தின் தகவல் களஞ்சியத்திற்குள்ளும் நுழைந்து பார்க்க, எந்த ஒரு இணைய வணிக நிறுவனத்துடனும் வர்த்தகம் செய்ய தடையில்லாத நிலைமைதான் சமநிலை இணைய சேவையாகும். ஆனால் சேவைகளை கட்டுப்படுத்துதல், சேவைகளுக்கு கட்டணம் விதித்தல், சேவைகளை தரவரிசைப்படுத்துதல், சில சேவைகளுக்கு அதிவேகம் நிர்ணயித்தல் ஆகிய உரிமைகளை தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்கள் கோருகின்றன. இதில் எதை அனுமதித்தாலும் அது இணைய பயன்பாட்டாளருக்கு எதிராகத்தான் முடியும். எனவே சமநிலை இணைய சேவைக்கு மக்களிடம் ஆதரவு பெறுகிறது. மாறுபட்ட கட்டண விதிக்கு எதிர்ப்பு தெரிவித்து ட்ராய் அமைப்பு இதுவரை சுமார் 24 லட்சம் பேர் மின்னஞ்சல் மூலம் தங்கள் எதிர்ப்பை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் தில்லியில் செய்தியாளர்களுடன் பேசிய ட்ராய் தலைவர் ராம் சேவக் சர்மா, எந்த ஒரு தொலைத்தொடர்பு நிறுவனமும் இணையதள சேவைக்கு மாறுபட்ட கட்டணங்களை வசூலிப்பதை அனுமதிக்க முடியாது என்று அறிவித்தார். மேலும் அப்படி கட்டணம் வசூலிக்கும் நிறுவனங்களுக்கு நாளொன்றிற்கு 50,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அவர் எச்சரித்தார். ட்ராய் தலைவரின் அறிவிப்பை பலரும் வரவேற்றுள்ளனர். TRAI has always supported net neutrality, and by today's clarification they have confirmed this in writing, and I hope that all the companies will respect the verdict given by the TRAI. மும்பை தீவிரவாத தாக்குதலின் பின்னணியில் செயல்பட்ட டேவிட் ஹெட்லி காஷ்மீரில் இந்திய ராணுவத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்த விரும்பியதாக காணொலி வாயிலாக அளித்த வாக்குமூலத்தில் தெரிவித்துள்ளார். 2008ஆம் ஆண்டு மும்பையில் நிகழ்த்தப்பட்ட தீவிரவாத தாக்குதலில் தொடர்புடைய தீவிரவாதி டேவிட் ஹெட்லியை அமெரிக்க காவல்துறையினர் கைது செய்து அந்நாட்டு சிறையில் அடைத்துள்ளனர். அப்ரூவராக மாறினால் மன்னிப்பளிப்பதாக இந்தியா அளித்த உறுதியின் பேரில் டேவிட் ஹெட்லி காணொலி மூலம் விசாரணைக்கு ஒப்புக்கொண்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனையடுத்து அமெரிக்க சிறையில் அடைக்கப்பட்டுள்ள டேவிட் ஹெட்லி மும்பை தாக்குதல் தொடர்பாக மும்பை சிறப்பு நீதிமன்றத்தின் முன்பு காணொலி முறை மூலம் இன்று ஆஜர்படுத்தப்பட்டார். அவரிடம் நடத்திய விசாரணையில் மும்பை தாக்குதலின் போது பாகிஸ்தான் உளவு அமைப்பான ISIயின் கட்டுப்பாட்டின் கீழ் ஹெட்லி செயல்பட்டதும், பாகிஸ்தான் அரசு, அந்நாட்டு ராணுவம் மற்றும் ISI ஆகியவற்றின் ஒத்துழைப்புடன் தான் மும்பை தாக்குதல் நிகழ்த்தப்பட்டதும் கண்டறியப்பட்டுள்ளது. ஹபீஸ் சையதின் பேச்சுக்களால் தாம் கவரப்பட்டு லஷ்கர்-இ-தொய்பா இயக்கத்தில் சேர்ந்ததாகவும் 2008ஆம் ஆண்டு செப்டம்பர் மற்றும் அக்டோபரில் மும்பையில் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாகவும் அது தோல்வியில் முடிந்ததாகவும் ஹெட்லி வாக்குமூலம் அளித்துள்ளார். 3வது முறை நடந்த தாக்குதலில் மும்பையில் 166 பேர் கொல்லப்பட்டதாகவும் ஹெட்லி கூறியுள்ளார். That LAT had a well planned to attack India on the various parts and to commit terrorist activities. So I did probe him that there were 2 unsuccessful attacks prior to 26th November, and the first attack was September 2000 and October 2008. Sajid Mir is a handler. He's working in LAT. ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வலியுறுத்தி தில்லி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் மேற்கொண்டு வந்த வேலைநிறுத்த போராட்டம் இன்று காலை திரும்ப பெறப்பட்டது. நிலுவை ஊதியத்தை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி தில்லி மாநகராட்சி துப்புரவு பணியாளர்கள் கடந்த 27ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்களுக்கு ஆதரவாக மாநகராட்சி மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியியலாளர்கள் ஆகியோரும் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில் இந்த விவகாரத்தில் தில்லி உயர்நீதிமன்றம் தலையிட்டு ஊழியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றுவதாக உறுதியளித்ததன் அடிப்படையில் வேலைநிறுத்த போராட்டம் திரும்ப பெறப்பட்டுள்ளது. தில்லி உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஜி ரோஹிணி மற்றும் நீதிபதி ஜெயந்நாத் ஆகியோர் அடங்கிய அமர்வு பணியாளர்களுக்கு ஜனவரி மாத ஊதியத்தை உடனடியாக வழங்கவும், நிலுவைத் தொகையை இன்னும் 2 நாட்களுக்குள் வழங்கவும் உத்தரவிட்டது. இதன் அடிப்படையில் தில்லி துப்புரவு பணியாளர்கள் தங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை இன்று திரும்ப பெற்றுக் கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் சமாஜ்வாடி தலைவர்கள் தேர்தல் வெற்றியை துப்பாக்கியால் சுட்டுக் கொண்டாடியதில் 8 வயது சிறுவன் உயிரிழந்தான். உத்தரப்பிரதேசம் மாநிலம் ஷாம்லியில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் ஆளும் சமாஜ்வாடி கட்சி வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து சமாஜ்வாடி தலைவர்கள் மற்றும் தொண்டர்கள் வெற்றியை துப்பாக்கிகளால் சுட்டுக் கொண்டாடினர். அப்போது அவ்வழியாக ஆட்டோவில் சென்று கொண்டிருந்த 8 வயது சிறுவன் மீது குண்டு பாய்ந்து உயிரிழந்தான். இவ்விவகாரம் தொடர்பாக 5 பேர் கைது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். देखिए, ये घटना कस्बा कैराना के अंतर्गत ब्लॉक के पास घटित हुई है, जिसमें कि पुलिस ने तुरंत कार्रवाई करते हुए 3 लोगों को भी हिरासत में लिया है. भी होगी साक्ष्य आधार पर उस पर निश्चित तौर पर गंभीर कार्रवाई करेंगे.
மௌனி அமாவாசை நாளை ஒட்டி இன்று ஹரித்வார் மற்றும் அலகாபாத்தில் பல லட்சம் மக்கள் புனித நீராடினர். மௌனி அமாவாசை என கருதப்படும் இந்த நாளில் பல லட்சம் மக்கள் புண்ணிய நதிகளில் நீராடுவார்கள். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தியை ஒட்டி கங்கையில் புனித நீராடிய மக்கள் மௌனி அமாவாசை நாளை ஒட்டி கங்கை நதிக்கு ஆரத்தி காட்டி வழிபட்டனர். இன்று அதிகாலை முதல் ஹரித்வார், அலகாபாத், வாரணாசி போன்ற இடங்களில் கங்கையில் அவர்கள் புனித நீராடினர். இதையொட்டி பல்வேறு கோவில்களில் சிறப்பு வழிபாடுகளும் மேற்கொள்ளப்பட்டன. மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும். டாக்டர் பாரிவேந்தர் பேச்சு. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. அவசர நேரத்தில் மருத்துவ உதவி அளிக்க மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். தமிழகம் முழுவதும் இலவச மருத்துவ உதவிக்கு தற்பொழுது 108 ஆம்புலன்ஸ் மூலம் சேவை வழங்கப்பட்டு வருகிறது. கூட்ட நெரிசல் மற்றும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த இடங்களில் ஆம்புலன்ஸ் வாகனத்தால் விரைந்து செல்ல முடியாத நிலை உள்ளது. இந்த நிலையில் இதற்கு தீர்வு காணும் விதமாக மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர் ஆம்புலன்ஸ் திட்டத்தை முதல்வர் ஜெயலலிதா இன்று தொடங்கி வைத்தார். மொத்தம் 31 மோட்டார் சைக்கிள் ஆம்புலன்ஸ்களையும் 10 ஸ்கூட்டர் ஆம்புலன்ஸ்களையும் அவர் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாகனங்களில் உள்ள பெட்டியில் முதலுதவி சிகிச்சைக்கு தேவையான மருந்துகள், ஊசி மற்றும் மருத்துவ உபகரணங்கள் இருக்கும். இதற்காக 108 ஆம்புலன்ஸ் வேனில் இருப்பதை போன்று பயிற்சி பெற்ற அவசர கால மருத்துவ உதவியாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் 701 புதிய பேருந்துகளையும் 65 சிற்றுந்துகளையும் முதல்வர் ஜெயலலிதா கொடியசைத்து துவக்கி வைத்தார். மூட நம்பிக்கையை பழக்க வழக்கங்களில் இருந்து மக்களை வெளிக்கொணர்ந்து அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்று இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். சென்னை மாவட்ட வேந்தர் பேரவை கலந்தாய்வு கூட்டம் சென்னை அசோக் நகரில் உள்ள இந்திய ஜனநாயக கட்சியின் தலைமையகத்தில் இன்று கட்சியின் நிறுவனர் தலைவரான டாக்டர் பாரிவேந்தர் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தில் சிறப்புரையாற்றிய டாக்டர் பாரிவேந்தர் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்பதை அறியும் வகையில் மக்கள் சிந்திக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் தமிழகத்தில் லஞ்சம், ஊழல் ஒழிந்ததா என்று மக்கள் சிந்திக்க தவறிவிட்டதாகவும், மக்களை சிந்திக்க தூண்டும் கருத்துக்களை கொண்டதாக இந்திய ஜனநாயக கட்சியின் பிரச்சாரம் அமையும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்தார். இந்த நாட்டு மக்களுக்கு ஏதோ சம்பளம் வாங்குகிறோம், சாப்பிடுகிறோம், காலத்தில் தள்ளுகிறோம் என்று போய்கொண்டிருக்கிறதை தவிர அவர்களை சிந்திக்க வைக்க வேண்டும் என்ற அவசியம் இருக்கிறது. சிந்திக்க வைக்க வேண்டும் என்றால் மக்களே சிந்தியுங்கள், சரியோ தப்போ, நான் சொல்வதில் உண்மை இருக்கிறதா என்று பாருங்கள் என்று ஒரே ஒருவர் தான் தமிழ்நாட்டில் சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்தான் தந்தை பெரியார். கருத்து நல்லதாக இருந்தால் அது சாக்ரட்டிஸ் சொன்னாலும் அது பெரியார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். இன்றைக்கி நடக்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் முட்டாள்தனத்திற்கும் இன்றைக்கு இந்த மாதிரி வாக்குகளை நல்லவர்கள் யார், கெட்டவர்கள் யார் என்று அறிந்து கொள்ளாமல் போடுவதற்கு காரணமே இந்த மூட நம்பிக்கை தான். ஆகவே நீங்கள் மக்களை சிந்திக்க வைக்க வேண்டும். மேலும் பேசுகையில், படித்த இளைஞர்களுக்கு அரசியல் தளம் அமைத்துக் கொடுப்பதே இந்திய ஜனநாயக கட்சியின் நோக்கம் எனவும், வருகிற சட்டப்பேரவை தேர்தலில் இளைஞர்கள் போட்டியிட அதிக வாய்ப்பளிக்கப்படும் என்றும் டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டார். இந்திய ஜனநாயக கட்சியோட நோக்கமே, ஆரம்பித்த நோக்கமே என்னன்னு கேட்டீங்கன்னா, படித்த இளைஞர்களுக்கு ஒரு தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும், அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும். அந்த அரசியல் தளத்தை ஏற்படுத்தி கொடுப்பது என்பது அதில் முன்வரிசையில் உட்காரக்கூடியவர்கள் முன்வரிசையில் இருக்க வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுவது வேந்தர் பேரவை தான். ஆகவே இந்த வருகிற தேர்தலில் 2016 தேர்தலில் இளைஞர்களுக்குத்தான் அதிக வாய்ப்பு போட்டியிடுவதற்கு, குறிப்பாக வேந்தர் பேரவை சேர்ந்தவர்களுக்கு அதிக வாய்ப்பு. கூட்டத்தில் கட்சியின் கொள்கை பரப்பு செயலர் MS ராஜேந்திரன், வேந்தர் பேரவை மாநில அமைப்பாளர் பாஸ்கர், சென்னை மாவட்ட வேந்தர் பேரவை துணைச் செயலர் பரத், மாணவரணி செயலர் குருபிரசாத் மற்றும் வேந்தர் பேரவையின் மாவட்ட நிர்வாகிகள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி திமுக சார்பில் விருப்ப மனுக்கள் கடந்த 24ஆம் தேதி முதல் பெறப்பட்டு வருகின்றன. மனு தாக்கல் நாளை மறுநாளுடன் முடிவடைய உள்ள நிலையில் இன்று ஏராளமானோர் சென்னையில் உள்ள திமுக தலைமையகமான அறிவாலயத்தில் குவிந்தனர். இது பற்றிய விரிவான விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் விக்னேஷ். 2016 சட்டமன்ற தேர்தலில் திமுக சார்பாக போட்டியிடுபவர்களுக்கான விருப்ப மனு கடந்த 24ஆம் தேதி முதல் அக்கட்சியின் தலைமை அலுவலகமான அறிவாலயத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. அதாவது நாளை மறுதினத்துடன் இந்த விருப்ப மனுவானது நிறைவு பெறுகிறது. அதாவது வருகிற 10ஆம் தேதியுடன் நிறைவு பெறுவதால் இன்று ஏராளமான திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் விருப்ப மனு வாங்கி பூர்த்தி செய்து செலுத்தி வருகின்றனர். மேலும் பொது தொகுதிக்கு 25,000 ரூபாயும் தனி தொகுதிக்கு 15,000 ரூபாயும் கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. இன்று அதாவது திங்கட்கிழமையான இன்று ஏராளமான திமுகவை சேர்ந்தவர்கள் தங்கள் தொகுதியில் திமுக தலைவர் மு கருணாநிதி மற்றும் திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் தங்கள் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று பலர் விருப்ப மனுவில் குறிப்பிட்டிருக்கின்றனர். வேந்தர் செய்திகளுக்காக அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் விஜயுடன் எஸ் விக்னேஷ். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் சட்டப்பேரவை தேர்தல் குறித்த அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது. சென்னையில் மாவட்ட தேர்தல் அலுவலர் ப. சந்திரமோகன் தலைமையில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியல் இறுதி செய்தல் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இதுகுறித்த விரிவான தகவல்களை தருகிறார் நமது செய்தியாளர் சையத். சட்டப்பேரவை தேர்தலுக்கான ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் மாவட்ட தேர்தல் அதிகாரிகள் தலைமையில் ஆலோசனை நடத்தப்பட்டது. இந்த ஆலோசனைக் கூட்டத்திலே அங்கீகரிக்கப்பட்ட 9 கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். சென்னையை பொறுத்தவரை சென்னை மாவட்டத்தில் உள்ள 16 சட்டப்பேரவை தொகுதிகளுக்கான வாக்காளர் பட்டியலை இறுதி செய்வது குறித்து இன்று ஆலோசிக்கப்பட்டது. இதில் குறிப்பாக சென்னை மாவட்டத்தை பொறுத்தவரை வாக்காளர் பட்டியலில் ஏற்கனவே இறந்தவர்கள், 2 முறை பதிவு செய்தவர்கள், அதேபோல முகவரி மாற்றம் செய்தவர்கள் என 1,85,000 வாக்காளர்களின் பெயரை நீக்குவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இருந்த போதிலும் ஒரு தொகுதிக்கு சுமார் 16,000 முதல் போலி வாக்காளர்கள் இடம்பெற்றிருப்பதாக திமுக உறுப்பினர்கள் புகார் தெரிவித்தனர். 16 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கிற இந்த சென்னையில் ஏறத்தாழ ஒரு தொகுதிக்கு 18,000 20,000 வாக்காளர்கள் போலியாக இருக்கிறார்கள். இந்த புகார் மீது இந்த மாநகராட்சி ஒரு வாரத்திற்குள் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் இந்த மனுக்களுடன் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தை அணுகி தேர்தலை நியாயமாக நடத்த, போலி வாக்காளர்களை எடுக்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்போம் என்பதை நிச்சயமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த அனைத்து கட்சி ஆலோசனை கூட்டத்தில் அதிமுக, திமுக, தேமுதிக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா உட்பட 9 கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலந்து கொண்டார்கள். வேந்தர் செய்திகளுக்காக சென்னையிலிருந்து ஒளிப்பதிவாளர் இம்ரானுடன் சையது. மாவட்டங்களில் நடைபெற்ற அனைத்து கட்சி ஆலோசனைக் கூட்டத்தை தொடர்ந்து தமிழக தலைமை அலுவலர் ராஜேஷ் லக்கானி தலைமைச் செயலகத்தில் இருந்து மாவட்ட தேர்தல் அலுவலர்களுடன் காணொலி காட்சி மூலம் ஆலோசனை நடத்தினார். ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து தேர்தல் அலுவலர்களுடன் விவாதித்தார். கூடன்குளம் அணு உலை எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் மீது போடப்பட்ட வழக்குகளை திரும்பப் பெற வலியுறுத்தி வரும் 10ஆம் தேதி மதுரையில் போராட்டம் நடத்தப்போவதாக அந்த கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் குளத்தூர் மணி தெரிவித்துள்ளார். மதுரையில் அணுசக்தி எதிர்ப்பு மக்கள் எதிர்ப்பு கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளரான குளத்தூர் மணி செய்தியாளர்களுடன் பேசிய போது கூடன்குளத்தில் அணு உலை பூங்கா அமைக்கும் பணியை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தினார். கெயில் நிறுவனம் பற்றி குறிப்பிட்ட அவர், கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களில் கெயில் திட்டத்திற்காக சாலை ஓரங்களில் குழாய் பதிக்கப்படும் போது தமிழகத்தில் மட்டும் விளைநிலங்களில் குறுக்கே பதிப்பது ஏன் என்று கேள்வி எழுப்பினார். தேச துரோகம், அரசுக்கு எதிரான போர் என்ற பிரிவுகளெல்லாம் வழக்கை பதிவு செய்து மக்களிடம் இப்போதும் அழைப்பானை வழங்கி மிரட்டி கொண்டிருக்கிறார்கள். இந்த வழக்குகளை உச்சநீதிமன்றத்தின் அறிவுரைப்படி திரும்பப் பெற வேண்டும். இந்த வேண்டுகோளை வலியுறுத்தி வருகிற பிப்ரவரி 10ஆம் நாள் மதுரை அண்ணா நகரில் ஓர் ஆர்ப்பாட்டத்தை ஒத்த கருத்துள்ள இயக்கங்களை இணைத்து கொண்டு நடத்த இருக்கிறோம். திருப்பூரில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற வலியுறுத்தி உண்ணாவிரதம் இருக்க முயன்றவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். கோயம்புத்தூர், திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களில் உள்ள மக்கள் பயன்பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி நிலத்தடி நீர் செறிவூட்டும் திட்டத்தை நிறைவேற்ற கோரி 40 ஆண்டுக்கும் மேலாக போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிலையில் அருள்மிகு அவிநாசி லிங்கேஸ்வரர் கோவிலில் இருந்து பேரணியாக சென்ற போராட்டக் குழுவினர் தாமரைக்குளத்தில் உண்ணாவிரதம் இருக்க முற்பட்டனர். அவர்களை காவல்துறையினர் தடுத்து நிறுத்தி கைது செய்தனர்.
தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு அறிவியல் மற்றும் கணினி அறிவியல் பயிலும் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளது. 12ஆம் வகுப்புகளுக்கான அரசு பொதுத் தேர்வு அடுத்த மாதம் 4ஆம் தேதி தொடங்கி ஏப்ரல் 1ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளன. இதையொட்டி அறிவியல் மற்றும் கணினி அறிவியல் மாணவர்களுக்கான செய்முறை தேர்வுகள் இன்று தொடங்கியுள்ளது. இன்று தொடங்கி வரும் 15ஆம் தேதி வரையிலும் 16ஆம் தேதி தொடங்கி 25ஆம் தேதி வரையிலும் 2 கட்டங்களாக இந்த செய்முறை தேர்வுகள் நடைபெறவுள்ளன. தமிழகம் முழுவதும் லட்சக்கணக்கான 12ஆம் வகுப்பு மாணவர்கள் இன்று நடைபெற்ற முதல் செய்முறை தேர்வை எழுதினர். எங்களுக்கு இன்றைக்கி கெமிஸ்ட்ரி ப்ராக்டிக்கல் நடந்துச்சு. நாங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி வந்தோம். அதேமாரி எக்ஸாமும் எங்களுக்கு நல்லா ஈஸியாக இருந்தது. நாளைக்கு எங்களுக்கு ஃபிசிக்ஸ் ப்ராக்டிக்கல், அதுக்கும் இந்தமாரி நல்லா தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். நாளைக்கு நாங்கள் ஈஸியாக தான் பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. அதேமாரி பப்ளிக் எக்ஸாமும் நல்லா பண்ணுவோன்ற நம்பிக்கை இருக்குது. ரயில்வே பட்ஜெட்டில் கோவைக்கு தேவையான பல்வேறு கோரிக்கைகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் கோவை ரயில்வே போராட்டக் குழு சார்பில் இன்று நடைபெற்றது. கோவை நூறடி சாலையில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் பல்வேறு தொழில்துறை அமைப்புகள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் நடராஜன் ஆகியோர் கலந்து கொண்டனர். வருகிற 25ஆம் தேதி மத்திய ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் கோவைக்கு தேவையான ரயில்வே கோரிக்கைகள் மற்றும் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. கோவைக்கு தேவையான அனைத்து கோரிக்கைகளையும் அடங்கிய மனுவை மத்திய மாநில அரசுகளுக்கு அனுப்பி வைப்பது என்றும் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டது. பட்ஜெட்டை சமர்ப்பிக்க இருக்கிற ரயில்வே அமைச்சரிடத்திலே கேட்டுக்கொள்வது, நீண்டகால கோரிக்கையான கோவை பெங்களூர் இடையேயான இரவு நேர எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் உடனடியாக இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்பட வேண்டும் என்று இந்த ரயில்வே போராட்டக் குழு வற்புறுத்துகிறது. காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும், பதவி உயர்வில் உள்ள குளறுபடிகளை களைய வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிக வரித்துறை அலுவலர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். வணிக வரித்துறை சங்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு சார்பில் 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த 6ஆம் தேதி முதல் பணிகளை புறக்கணித்து தற்செயல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்கள் இன்று முதல் காலவரம்பற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். மாநிலம் முழுவதும் வணிக வரித்துறை அலுவலர்கள், உதவியாளர்கள் என 6500 பேரும், ஈரோடு மாவட்டத்தில் 250 பேரும் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். ஈரோடு வணிக வரி அலுவலகம் முன்பு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வணிக வரித்துறையினரின் போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர தமிழக அரசு தங்களை அழைத்து பேச்சு நடத்த வேண்டும் என்று போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளவர்கள் தெரிவித்தனர். வரித்துறையிலே பணியாற்றக்கூடிய ஊழியர்களுக்கு பதவி உயர்வு வழங்குவதில் குளறுபடிகள் இருக்கின்றன. அந்த சீனியாரிட்டி அதில் அரசாங்கம் தவறான கொள்கையை கடைபிடிப்பதன் காரணமாக இருக்கக்கூடிய அந்த குளறுபடிகளை தீர்க்க வேண்டும் என்று நாங்கள் பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி அரசாங்கம் சரியாக தீர்த்து வைக்காதபடியால் இன்று முதல் நாங்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்திற்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். கடலூர் மாவட்டத்தில் முழுமையாக நிவாரணத் தொகை வழங்கவில்லை என்று கூறி இன்று நடைபெற்ற நகரமன்ற கூட்டத்தில் இருந்து எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். கடலூர் நகரமன்ற கூட்டம் நகரமன்ற தலைவர் குமரன் தலைமையில் இன்று நடைபெற்றது. இதில் அதிமுக, திமுக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளையும் சேர்ந்த நகரமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அனைத்து மக்களுக்கும் நிவாரணத் தொகை முழுமையாக வழங்கப்படவில்லை என்று கூறி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். மேலும் அரசு அறிவித்த விலையில்லா பொருட்களும் வெள்ள நிவாரணத் தொகையும் முழுமையாக வழங்க கோரியும் எதிர்க்கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். வெள்ள நிவாரணம் என்று எழுத்தளவில் இருக்குது. இந்த வெள்ள நிவாரணம் கொடுக்கவில்லை என்பதை கண்டித்தோம். விலையில்லா மிக்சி கிரைண்டர் அனைத்து பகுதிகளுக்கும் கொடுக்கவில்லை என்றதை கண்டித்தோம். இங்கே தரமற்ற சாலைகள், இந்த சாலைகள் பேப்பர் போல போட்டப்பட்ட இந்த தரமற்ற சாலைகளை கண்டித்தோம். இந்த நகரமன்ற கூட்டத்தை நாங்கள் வெளிநடப்பு செய்து சேலம் அருகே கோவில் நிர்வாகத்தில் சட்டப்பேரவை உறுப்பினரின் போக்கை கண்டித்து கிராம மக்கள் சேலம் ஆட்சியர் அலுவலகத்தில் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். சேலம் மாவட்ட மேற்கு சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட ஜாகீர் காமநாயக்கன்பட்டியில் உள்ள பழமையான அருள்மிகு மாரியம்மன் கோவில் நிர்வாகத்தை பல ஆண்டுகளாக அதே பகுதியினர் நிர்வகித்து வருகின்றனர். இந்த நிலையில் சேலம் மேற்கு சட்டப்பேரவை தொகுதி உறுப்பினரான அதிமுகவை சேர்ந்த வெங்கடாச்சலம் கோவில் நிர்வாகத்தில் தங்கள் கட்சியினரை அமர்த்தியதாக வெளியான தகவல் கிராம மக்களிடம் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் கோவில் நிர்வாகத்தில் ஏற்கனவே இருந்தவர்களையே மீண்டும் நியமிக்க கோரி சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்றனர். அப்போது அங்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் வெங்கடாச்சலத்திடம் தங்களது கோரிக்கையை தெரிவிக்க கிராம மக்களை காவல்துறையினர் தடுத்ததால் இருதரப்பினரிடையே வாக்குவாதம் ஏற்பட்டது.
புதுச்சேரியில் ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை என்று மாநில சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் KV ராமன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் மருத்துவர்கள் மற்றும் சுகாதார அதிகாரிகள் கலந்து கொண்ட ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களுடன் பேசிய மாநில சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் ராமன், புதுச்சேரியில் ஜிகா வைரஸ் பாதிப்பு இல்லை என்றார். பல்வேறு நாடுகளில் இருந்து புதுச்சேரிக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு ஜிகா வைரஸ் பாதிப்பு இருந்தால் அவர்களை பரிசோதிக்க பொது மருத்துவமனையில் சிறப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தலைமை இயக்குநர் ராமன் தெரிவித்தார். மாவட்ட, மாநில அளவில் தடுப்பு நடவடிக்கை குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். சென்னையில் ஏர்போர்ட்டில் வரும்போது எல்லோரும் ஃபில்டர் பண்ணி தான் வராங்க இங்கே. ஸோ மெயினாக அதான் பண்ணுறோம். பட் we can give a general direction to all foreigners who are having any fever can come to our hospital. The nodal persons இதில் rapid response teams ஆல்ரெடி போனதை டெங்கு பண்ண போல இருக்காங்க. இந்த ஜைக்கா வைரஸ்க்கு அதே தான் பண்ண போகிறோம். அதே சேம் ஏடிஸ் மஸ்கிட்டோ, டைகர் மஸ்கிட்டோ சொல்வோம், அதை தான் இது கண்ட்ரோல் பண்ண போகிறோம். தை அமாவாசையொட்டி தமிழகம் முழுவதும் பல ஆயிரக்கணக்கானோர் மறைந்த தங்களுடைய முன்னோர்களுக்காக நீர்நிலைகளிலும் புனித தலங்களிலும் படையிலிட்டு சிறப்பு வழிபாடுகளை செய்தனர். ஆண்டுதோறும் ஆடி அமாவாசை, தை அமாவாசை மற்றும் மகளை அமாவாசை நாட்களில் புனித நீர்நிலைகளில் நீராடி மறைந்த தங்கள் முன்னோர்களுக்கு படையிலிட்டு வணங்குவது இந்து சமூக மக்களின் வழக்கம். அதிலும் இன்றைய தை அமாவாசை 30 ஆண்டுகளுக்கு பிறகு திருவோண நட்சத்திரம் உள்ளிட்ட 5 அம்சங்கள் ஒன்றிணைந்த நாளில் வந்துள்ளதால் மிகவும் புண்ணியம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது. இதனையொட்டி தை அமாவாசை நாளான இன்று பல்லாயிரக்கணக்கானோர் ராமேஸ்வரத்தில் குவிந்தனர். அதிகாலையிலேயே அக்னி தீர்த்த கடலில் நீராடி முன்னோர்களுக்கு அவர்கள் படையிலிட்டனர். இதனைத் தொடர்ந்து புனித தீர்த்தங்களில் நீராடி அருள்மிகு ராமநாத சுவாமியை வழிபட்டனர். நீலகிரி மாவட்டத்தில் உற்பத்தியாகும் லில்லியம் மலர்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதால் அந்த மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் லில்லியம் மலர் சாகுபடியில் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். தற்பொழுது தேயிலை விலை வீழ்ச்சியின் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் காய்கறி மற்றும் மலர் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நடவடிக்கையில் தோட்டக்கலைத்துறை ஈடுபட்டு வருகிறது. குறிப்பாக இங்கு சாகுபடி செய்யப்படும் மஞ்சள், ஆரஞ்சு, இளஞ்சிவப்பு நிறங்களில் உற்பத்தியாகும் லில்லியம் மலர்களுக்கு சந்தைகளில் நல்ல வரவேற்பு கிடைக்கிறது. மேலும் இந்த மலர் சாகுபடிக்கு அரசு மானியம் வழங்கப்படுவதால் மாவட்டத்தில் உள்ள இளைஞர்கள் லில்லியம் மலர் உற்பத்தி அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். லிலிஸ் பண்ணிட்டு இருக்கோம். லிலிஸில் 2 வெரைட்டிஸ் இருக்குது, ஏஷியட்டிக் அண்ட் ஓரியன்டல்ஸ். மார்க்கெட் பார்த்திங்கன்னா குவாலிட்டி இப்போ ஃபஸ்ட் கிளாஸாக கொடுத்தோம்னா மார்க்கெட்டில் அது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. என் கன்சியூமர் போகும்போது ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. சப்போஸ் குவாலிட்டியில் லீஃப் ஸ்காட்ச் அந்த மாதிரி ஏதாவது பட் கம்மியாக இருந்துச்சுன்னா மார்க்கெட் அந்த மாதிரி கம்மி பண்ணிடுவோம். திருவள்ளூர் மாவட்டம் ஐயர்கண்டியில் உள்ள அருள்மிகு பெருங்கருணை நாயகி உடனுரை அவிநாசியப்பர் கோவிலில் நடைபெற்ற குடமுழுக்கு விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வழிபட்டனர். ஐயர்கண்டியில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த இந்த கோவில் புனரமைக்கப்பட்டு குடமுழுக்குக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று வந்தன. புனித நீர் கொண்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றன. இந்நிலையில் இன்று வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசங்களில் புனித நீர் ஊற்றப்பட்டு குடமுழுக்கு நடைபெற்றது. பின்னர் அங்கு திரண்டிருந்த பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டது. விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று வணங்கி வழிபட்டனர். இன்னைக்கு இங்கே மகா கும்பாபிஷேகம் திருக்குட நன்னீராட்டு விழா இப்போது பெருவிழா நடத்துகிறோம். மக்கள் அனைவரும் ஆனந்தமாக ஊர் மக்கள் ஒற்றுமையாக நின்று மிக சிறப்பாக இதுவரை இதுபோல் ஒரு திருக்குட முழுக்கு நடந்தது இல்லை என்பது போல் இங்கே திருக்குட முழுக்கு நடந்தேறியது. ஆப்கானிஸ்தானில் பேருந்து மீது தற்கொலை தாக்குதல், 3 ராணுவ வீரர்கள் பலி. விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. செய்திகள் தொடர்கின்றன. இனி அயலக செய்திகள்.
ஆப்கானிஸ்தானில் ராணுவ வீரர்கள் ஏற்றிச் சென்ற பேருந்து மீது குறிவைத்து தற்கொலை தாக்குதல் நடத்தப்பட்டதில் 3 வீரர்கள் பலியாகினர். ஆப்கானிஸ்தான் நாட்டின் பல்க் மாகாண தலைநகரான மசார்-இ ஷெரீப் நகரின் அருகே ராணுவ வீரர்கள் சென்ற பேருந்து மீது தற்கொலைப்படை தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்தினர். இந்த தாக்குதலில் 3 பேர் பலியாகினர். பெண்கள் உட்பட 14 பேர் படுகாயமுற்றனர். இவர்களில் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு தலிபான் தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றுள்ளது. موتر کاستر با جمپ جاده که سرعت خود کم میکنه نزدیک میشه هدف یک حمله کننده انتحاری قرار میگیره که با تأسف و درد و دریغ 14 نفر از سربازان و افسران اردوی ملی ما را مجروح میسازند و 3 نفرشان شهید. இந்தியா இலங்கை அணிகள் மோதும் முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி புனேவில் நாளை நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட இந்திய அணி ஒருநாள் தொடரை இழந்த போதிலும் 20 ஓவர் தொடரை கைப்பற்றியது. இந்நிலையில் தோனி தலைமையிலான இந்திய அணி சன்டிமால் தலைமையிலான இலங்கை அணியுடன் 3 போட்டிகள் கொண்ட 20 ஓவர் கிரிக்கெட் தொடரில் விளையாட உள்ளது. முதல் போட்டி நாளை புனேவில் நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான தொடரை போல இந்த தொடரையும் கைப்பற்ற இந்திய அணி முனைப்பு காட்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் ஆசிய கோப்பை மற்றும் உலக கோப்பைக்கு முன்பு இந்த தொடர் நடைபெறுவதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. கோயம்புத்தூரில் நடைபெற்ற தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டியில் SRM பல்கலைக்கழக அணி ஹிந்துஸ்தான் அணியை வீழ்த்தியது. கோயம்புத்தூர் ஜெயலட்சுமி அகாடமி சார்பில் தேசிய அளவிலான கூடைப்பந்து போட்டி தொடர் நடைபெற்றது. இதில் 16 அணிகள் பங்கேற்றன. ஆண்கள் பிரிவு இறுதிப் போட்டியில் சென்னை ஹிந்துஸ்தான் கல்லூரி அணியுடன் SRM பல்கலைக்கழக அணி மோதியது. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த போட்டியில் 60-35 என்ற புள்ளிகள் அடிப்படையில் SRM பல்கலைக்கழக அணி வெற்றி பெற்றது. இதேபோல் பெண்கள் பிரிவில் ஹிந்துஸ்தான் அணியுடன் கேரளத்தைச் சேர்ந்த அசம்சன் அணி மோதியது. இதில் 63-41 என்ற புள்ளிக்கணக்கில் அசம்சன் அணி வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கிணற்று நீரில் மூழ்கியதால் மருத்துவ மாணவிகள் உயிரிழக்கவில்லை. CBCID காவல்துறையினர் அறிக்கை தாக்கல். வரும் 16ஆம் தேதி தொடங்குகிறது தமிழக பட்ஜெட் கூட்டத்தொடர். முதல் நாளே இடைக்கால நிதிநிலை அறிக்கை தாக்கல். கெயில் வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சீராய்வு மனு. விவசாயிகள் பாதிக்கப்படக்கூடாது என பிரதமருக்கு முதல்வர் ஜெயலலிதா கடிதம். சமநிலை இணைய சேவைக்கு ட்ராய் ஆதரவு. விதியை மீறினால் 50,000 ரூபாய் அபராதம். இத்துடன் வேந்தரின் கண்ணுறங்கும் வேளை இரவு செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை 8 மணிக்கு இளங்கதிர் காலை செய்திகளில் சந்திப்போம். வணக்கம்.